நெய் மணக்குது முடி கணக்கு படி மலையில நடை திறக்குது பந்தல ராஜனே. சாமியே சரணமையப்பா. சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு கொண்டு போய் ஐயப்பனை 18 படி ஏறி பார்த்த உடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது தான் இந்த நெய் அபிஷேகத்துக்காக ஏற்பாடு பண்ணுறது. நாங்கள் கொண்டு வந்த இருமுடி பையில் இருக்கிற இருமுடி பையிலேருந்து தேங்காய் எடுத்து தனியாகவும், அதுக்கப்புறம் அந்த அரிசி கூட இருக்கிற பொருட்கள், அபிஷேக பொருட்கள் எல்லாமே பிரித்து வைப்போம். பிரித்து வச்சுட்டு ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் தான் வேண்டின விரதம், அது இல்லாமல் வேண்டுதல் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன தருணம் தான் இந்த நெய் தேங்காய். இந்த நெய் தேங்காய் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேண்டுறதும் பண்ணுறதும் ஒரு மாதிரி இருக்கும். நான் முறையாக இந்த நெய் தேங்காய் உடைக்கிறேன். எனக்கு உடைக்கிற பாக்கியமும் ஐயப்பன் ஏற்படுத்தி கொடுத்ததா தான் நினைக்கிறேன். அந்த ஏற்படுத்தி கொடுத்த விரத மகிமையை பார்க்கலாங்களா? வாங்க. சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு நான் உடைக்க போகிறது என் கூட இருக்கிறார் பார்த்தீங்களா, இவரோட தேங்காய் தான் ராஜா. அவரோட தேங்காய் உடைக்கும் போது உடைக்கும் போது அவர் முகத்தை பாருங்க. அவர் ஒரு அப்படியே பயமாக இருக்கிற மாதிரி இருக்காரு. ஏன்னா வருஷம் வந்திருக்காரு. அதுக்காக தேங்காவும் 2 கிண்ணமாக அழகாக உடஞ்சி உள்ள ஐயன் லிங்க ரூபத்தில் இருக்காரு. பார்த்துக்கங்க. இது எங்களுக்கு முதல் வெற்றிங்கிற மாதிரி தான். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்ததே இல்லை. அது வந்திருக்கு. நாங்கள் கோயிலில் தான் இருமுடி கட்டினோம். அந்த தேங்காய் இதில் ஒரு தேங்காய் ஐயனோட அந்த வேக குண்டத்தில் போடுவோம், ஒரு தேங்காய் வீட்டுக்கு கொடுப்போம். நான் வந்த முறைப்படி தான் நான் பண்ணுறேன். இந்த அரிசி இதெல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் செய்வோம். அடுத்தது தியாகராஜன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சாமி, இல்லை இன்னொரு கன்னிசாமின்னு சொல்லி இப்போ இருக்கிறவர் சபரிசாமி. அவரோட இருமுடிக்காய் தான் உடைக்க போகிறோம். பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. என்னோட உள்குத்தெல்லாம் இது இல்லை, உன் காய் மேலே காய். எனக்கு விளக்கு மாதிரி வந்துருக்கு. எனக்கு நாளை கிட்டதுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கற்பூரத்தை கொடுங்கடா. கட்டி இருக்கிற சாமி உயிர் கொடுத்துட்டேன். காய் காய் தான் வெச்சு மேலையா போடுறேன். கற்பூரத்தை சுரேஷ் வேறு எடுக்கவே இல்லை. சுவாமி சரணம். அகர்தான் இருக்கும். இவருக்கு ஒரு விளக்குடா சுரேஷ், விளக்கு மாதிரி போயிருக்கு. சாமி சரணம் ஐயப்பா. குருஜிக்கு அவசரம். கையில் எடுத்து போடு. லிங்கம் ஒரே சாமிக்கு வந்துருச்சு. அதெல்லாம் தப்பே இல்லை. போதுமா சாமி? ஒரே சாமி சரியா எடுக்க முடியல. டே அகர்ஜி, சுரேஷ் செக் வச்சுட்டாங்க. எங்கூட வந்தான், மறுபடியும் இழுத்து விட்டாங்க.